அடுத்ததாக 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசிக்காரர்களுக்கு சனியுடைய சொந்த வீடு. அங்கிருந்து அவர் விலகி மீனத்துக்கு போறாரு. பட் அதுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி ராகு வந்து ஜென்மத்துல உட்கார போறாரு. இவர்களுக்கு எப்படி இருக்கு? என்னதான் இருந்தாலும் ஜென்மச்சனை முடிய போறது கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய விடுதலை, ஃப்ரீடம். கும்பராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு இந்த வருஷம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டீங்க. பெரிய அளவில் அடி வாங்கினவங்களுக்கு சின்னதாக ஒரு நன்மை நடந்தால் கூட பெரிய அளவில் அது நன்மையாக தெரியும். ஆகவே கும்பராசிக்காரர்கள் நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கிறதா உண்மை. ஜென்மச்சனின்றது எவ்வளோ பெரிய அரக்கன் என்பதை கடந்த 2 வருஷமா சதய நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் முழுக்க அனுபவிச்சிருச்சு. அவிட்ட நட்சத்திரக்காரங்களே ஐயோ ஐயோன்றாங்க. அவிட்ட நட்சத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சதயம் பூரட்டாதி அதை விட கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சது. ஆக சதயம் அவிட்டம் பூரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் விடிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. சனி என்பது கடுமையான இருட்டு, வெளியவே வர முடியாது. ஒரு தியேட்டருக்குள்ள போறீங்க, உள்ள நுழைஞ்சவனே உங்க கையே உங்களுக்கு தெரியாது, அவ்வளவு இருட்டா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் கண்ணு லேசா பழக தியேட்டர்ல யார் இருக்காங்க அது இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். அப்போ கடுமையான இருட்டு ஜென்மச்சனி அமைப்பு தான். ஜென்மத்துல ராகு வரதெல்லாம் பெரிய இதை பண்ணாது. ராகுலாம் அப்படி பண்ண ஒரு பெரிய அமைப்பு கிடையாது. ஏன்னா நிழல் கிரகம் இது, பூமி சந்திரனோட நிழல் தான், சின்ன கிரகம் தான், சின்ன டார்க் தான். சனிதான் நம்ம பூமியை விட பெரிய ஒரு மாபெரும் கிரகம், அதுக்கு ஒளியை பிரதிபலிக்க முடியாத ஒரு கிரகம். ஆக ஜென்மச்சனி கொடுக்கக்கூடிய தொல்லைகளை வேறு யாரும் கொடுக்க போறதில்லை. ஆகவே ஜென்ம ராகு வந்திருக்கிறான்னு நீங்க பயப்பட வேண்டாம். ஆனால் ஜென்மச்சனியிலிருந்து வெளியே வர்றது மிகப்பெரிய ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்கும். கடந்த 2 வருஷத்துல நான் சொன்ன மாதிரி நண்பன்னா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. உயிர் நண்பன்னு சொல்லிக்கிட்டவன் எல்லாம் எப்படி நம்மளை விட்டுட்டு ஓடி போனான்றதை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் கற்றுக்கிட்டாங்க. சொந்தக்காரங்கள்லாம் யார் யார் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. மாமனை பற்றி தெரிஞ்சு போச்சு, மச்சானை பற்றி தெரிஞ்சு போச்சு, அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் நிறைய பேர் இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கும்பராசிக்காரர்களே வந்து அவங்களுடைய கணவனை இழந்த தருணம் கூட உண்டு இந்த 2 வருடத்துல. என்னுடைய என் கிளையண்ட் கதறி கும்பராசி கிளையண்ட் கன்சல்டேஷன் ஆரம்பிச்சோடனே கதறி அழ ஆரம்பிப்பாங்க. ஐயா நீங்க அந்த வீடியோல சொன்ன மாதிரி நான் பூரட்டாதி நட்சத்திரம் இதை இழந்துட்டேன், அதை இழந்துட்டேன், கணவர் இழந்துட்டேன், மனைவி இழந்துட்டேன், சொத்து பூரா போச்சு, நடு ரோட்டில் நிற்கிறேன். கும்பராசிக்காரர்களுடைய சோக கதைகளை கேட்பதற்கு காதுகளே இல்லை. நான் வந்து ஒரு மனசு கல்லாய் போன ஒரு ஜோதிடனை தான் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பேசுகிறேன். என்னுடைய பர்சனல் கன்சல்டேஷனில் வந்தவங்களை பார்த்தீங்கன்னா கும்பராசியும் கடகராசியும் தான் அதிகம். அதுவும் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த 2024 முழுக்க சோகம் சோகம் சோகம். சதய நட்சத்திரம் 2023 முழுக்க சோகம் சோகம் சோகம். அதனால தான் நான் குறிப்பிட்ட ராசி பலன்களில் பேசுவேன். கும்பராசிக்காரங்களில் போன ராசி பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரன் உஷாராருன்னு சொல்லுவேன். எப்போவுமே வருமுன் உரைப்பது தான் ஜோதிடம். அடுத்த வருஷம் என்ன நடக்கும்ன்றதை ஜோதிடம் தான் சொல்லணும். நான் 2023-22 கும்பராசியை பற்றி உஷார்படுத்தித்தானே வர்றேன். 2023 பாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருப்பேன். போன வருஷம் 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பற்றி விரிவாக பேசியிருப்பேன். இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், எல்லா துயரமும் கஷ்டமும் நீங்க போகிறது. வரக்கூடிய இழப்புகள் திரும்ப வரும். ஜென்மச்சனி அஷ்டமச்சனியில் உயிர் இழப்புகள் திரும்ப வராது. கணவன் டிவோர்ஸ் பண்ணி கணவர் போயிட்டாரு, அல்லது கணவரே இறந்துட்டாரு, மனைவி இறந்துட்டாங்க, அப்பா அம்மாவுக்கு இழப்பு, அல்லது குழந்தை, ஐயோ சில சோகங்கள்லாம் கேட்கவே முடியாது. அந்த அளவிற்கு சோகமான உயிரிழப்புகளை சந்தித்தவர்கள், உயிரிழப்பு போனவங்க திரும்பி நமக்கு வர மாட்டாங்க, அவங்கள வந்து விட்டுருங்க. மற்றபடி திரும்பி வரக்கூடிய பொருட்களை இழந்தவர்களுக்கு அத்தனையும் 2025 திரும்ப கிடைக்கும். பெரிய ஒரு நிம்மதி, பெரிய ஒரு ரிலீஃப் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொன்னான வருஷம். ரிலீஃப் ஆக போறீங்க. முதல் 3 மாசம் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கும். 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வேற மாற போறார். கிட்டத்தட்ட 2 வருஷமா குரு உங்க ராசிக்கு நல்லாவே இல்லை. 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் குரு கொடுமையான பலன்களை செய்வார். ஆக ஜென்மச்சனியும் 2ஆம் 3ஆம் இடத்து 4ஆம் இடத்து குருவும் போட்டு ஒரு 2 வருஷமா அவங்கள போட்டு ஏறி மிதிச்சுக்கிட்டு தான் இருந்தது. அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பரம்பொருள் இருக்கிறது, இறைவன் இருக்கிறான் என்கின்ற விதமாக ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க பெரிய அளவுல வெளியே வர போறீங்க மே மாதத்திற்கு பிறகு. ஏன் இதை மே மாதம்னு சொல்றேன்னு சொன்னா, அவர் புரட்டாதி நட்சத்திரத்திலேயே போவார். மீனராசிலையும் புரட்டாதியோட ஒரு பாதம் இருக்கு. அதுல அப்படியே போய்கிட்டே ஒரு பாதத்துல போய்கிட்டே இருப்பார். அது வந்து ஜூன் மாதம் வரைக்கும் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். ஜென்மச்சனி முடிஞ்சாலும் மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 5ஆம் இடத்திற்கு மாறப்போகின்ற குரு ராசியை பார்க்க போகிறார். தைரியம் வரும். இது வரைக்கும் கீழே மிதிப்பட்டு கடந்துகிட்டு இருக்கிறவனுக்கு அப்படியே திரும்பி எடுத்து மிதிச்சுக்கிட்டு இருக்கிறவனை தூக்கி ஒரு குத்துற அளவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஆகவே சுருக்கமா சொல்றேன்,
இழந்தவைகளில் உயிரிழப்புகளை தவிர மற்றவைகள் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு, மானம் மரியாதை திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு. இது ஒரு பெரிய விஷயம். எவ்வளோ பேருக்கு மானம் போச்சு, மரியாதை போச்சு, வார்த்தை இதாகி போச்சு, கடனை கொடுக்க முடியல, அப்படி கொடுக்க முடியல, இப்படி கொடுக்க முடியல. இந்த அமைப்புகள் எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே படிப்படியாக விலகி எதுவும் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஆதரவு, அரவணைப்பு எல்லாமே இப்போது ஆறுதல், ஆதரவு, அரவணைப்பு போன்றவைகள். இந்த வார்த்தைகளை நீங்கள் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோங்க. யார்கிட்ட இருந்து ஆறுதல் கிடைக்கணுமோ அது கிடைக்கும், யாருக்கிட்ட இருந்து அரவணைப்பு கிடைக்கணுமோ அது கிடைக்கும், யாருக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கணுமோ அது கிடைக்கும். வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பிரச்சனைகள் தீரும். மன அழுத்திக்கிட்டு இருந்த தூங்க முடியாத தன்மைகள். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களாம் பாவங்க, தூங்கவே இல்லைங்க. எத்தனையோ பேர் என்கிட்ட அழுதுகிட்டே, ஒரு கன்சல்டேஷன் 1/4 மணி நேரம்னா 1/4 மணி நேரமும் அழுது கொண்டே இருந்தது எத்தனையோ சகோதரிகளை எனக்கு நல்லா தெரியும். குருஜி நீங்க சொன்ன மாதிரி இதே மாதிரி இப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இழக்கக்கூடாததை இழந்து விட்டேன். அப்போ இந்த மாதிரிலாம் எத்தனையோ பேர் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஜென்மச்சனி, அம்மா பொறுமையாருமா பொறுமையாருமான்னு சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகள்லையும் அப்படியே ஒரு நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய கும்பராசிக்கு லைஃப் என்று சொல்லப்படக்கூடிய, புனர்ஜென்மம் என்று சொல்லப்படக்கூடிய, மறுபிறப்பு என்று சொல்லப்படக்கூடிய அருமையான சம்பவங்கள் நடக்கக்கூடிய, கெத்தா வெளியே வரக்கூடிய, எதுவும் நம்மளை பாதிக்கலை, எந்திரிச்சு வந்துட்டோம், கஷ்டங்கள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு ரிலீஃப் ஃபீலிங்னு சொல்லுவோம்ல, ஓரளவுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மைகள் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. நீங்கள் பாட்டில் ஜென்ம ராகம்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். சனி கொடுத்த அடியை ஒரு படத்தில் வடிவேலுதான் சொல்லுவார், நீங்கள் அன்றைக்கி கூப்பிட்டு அடித்தவொடனே நம்ம உடம்பு ஒரு உரமாயிடுச்சுடா, அதுக்கு மேலே யாரா அடிக்க முடியுன்ற மாதிரி சனி கொடுத்த அடியை விட யாரும் கொடுக்க முடியாதுன்றதுனால ஜென்மராகலாம் ஒன்றும் பெருசாக பண்ணாது. ஏன்னா இந்த உதையே நீங்கள் பெருசாக வாங்கிட்டீங்க, அதனால் பெருசாலாம் இருக்காது. உண்மையிலேயே சுபிட்சமான நல்ல ஆண்டு 2025 கும்பராசிக்காரர்கள். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.